ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விதிகளை மீறி இயங்கும் படகுகள், சுற்றுலா பயணிகள் அச்சம். புதிய பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம், முக்கிய வீதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல். கிடுகிடுவென உயர்ந்த கோழி இறைச்சியின் விலை 1 கிலோ 290க்கு விற்பனை. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விதிகளை மீறி இயங்கும் சுற்றுலா படகுகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியின் உப்பனாறு மற்றும் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதில் படகு ஓட்டுநர்கள் இடையே கடும் போட்டி நிலவி வருகின்றது. பயணிகளை தங்கள் படகிற்கு அழைப்பதில் தொடங்கும் இந்த போட்டி அவ்வப்பொழுது கைகலப்பாக மாறுகிறது. சுற்றுலாக்கு வந்த இடத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் முன்னிலையிலேயே ஓட்டுநர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்துக் கொள்வது புதுச்சேரி சுற்றுலாவின் நற்பெயரை கெடுப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அனுமதியை பெற்று இயங்கும் படகுகளை தவிர்த்து எந்தவிதமான உரிமமும் இல்லாத பல தனியார் படகுகள் சட்டவிரோதமாக இயக்கப்படுவதாக தெரியவந்துள்ளது. இந்த படகுகளில் போதிய எண்ணிக்கையிலான உயிர்காக்கும் உடைகள் இருப்பதில்லை எனவும், அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வது தொடர்கதையாகி உள்ளது என்றும், முறையான பயிற்சி பெறாத நபர்கள் படகுகளை இயக்குவதால் விபத்து ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளதாகவும், இவ்வளவு அத்துமீறல்கள் பகிரங்கமாக நடப்பதும் சுற்றுலாத்துறையோ அல்லது காவல்துறையோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் புகார்கள் எழுந்துள்ளது. பெரிய விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் உண்டாகும் வரை அரசு காத்திருக்கப் போகிறதா என சுற்றுலா பயணிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் விதிகளை மீறும் படகுகளை பறிமுதல் செய்யவும், பொது இடங்களில் ரகளையில் ஈடுபடும் ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அரசு முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர் விடுமுறையின் எதிரொலியாக புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்பொழுது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்தனர். புதுச்சேரியில் உள்ள தங்கும் விடுதிகள், ரெசார்ட்டுகள், நட்சத்திர ஓட்டல்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்தது. மேலும் ரெஸ்டோ பார்கள், மது பார்களில் மது பிரியர்கள் கூட்டமும் அலைமோதியது. சுற்றுலா பயணிகள் வருகையால் புதுச்சேரி கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்டம் அலைமோதியதை காண முடிந்தது. இதேபோல் பாண்டி மெரினா பீச் மற்றும் புதுச்சேரி கடற்கரையில் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதிகளில் உள்ள கட்டிடங்களில் வரைந்திருந்த புகைப்படங்கள் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளால் புதுச்சேரி அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, புசி வீதி போன்ற முக்கிய வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து போக்குவரத்தை சரி செய்தனர். சுற்றுலா பயணிகள் ஜனவரி 19ஆம் தேதி தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இதேபோல் வெளியூர் கல்லூரியில் படிப்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் விடுமுறை முடிந்து ஊர் திரும்பினர். இதனால் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சென்னை, திண்டிவனம், வேலூர் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் நுழையும் பொழுதே பயணிகள் முண்டி அடித்துக்கொண்டு ஏறி இடம் பிடித்தனர். அமர்வதற்கு இருக்கை கிடைக்காதவர்கள் பேருந்தில் நின்றபடியே பயணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது. மேலும் ஜனவரி 18ஆம் தேதி இரவுக்கு பிறகே இயல்பு நிலை திரும்பியது. கோழி இறைச்சியின் விலை புதுச்சேரியில் கிடுகிடுவென உயரத் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் பல்லடம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் 30,000 கறிக்கோழி உற்பத்தி பண்ணைகள் உள்ளது. இவற்றின் மூலம் தினசரி சுமார் 40 லட்சம் கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றது.
கூலி பிரச்சினை காரணமாக பண்ணையாளர்கள் கோழி குஞ்சு விடுவதை தவிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோழி இறைச்சிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை படிப்படியாக உயர்ந்து வருகின்றது. புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ கோழி இறைச்சி 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அது கிடுகிடுவென உயர்ந்து ஜனவரி 18ஆம் தேதி முதல் 1 கிலோ கோழி இறைச்சி 290 முதல் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த விலை உயர்வு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இறைச்சி பிரியர்கள் பெரும்பாலானோர் மீன்கள் பக்கம் திரும்பியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் நடைபெற்ற மோசடி தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பெண் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் செயலியில் ஜோதிட விளம்பரத்தை பார்த்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரிடம் தன்னை ஜோதிடர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் கேட்டதின் பெயரில் 70,800 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்த நபர் 55,000, வேல்ராம்பட்டை சேர்ந்த நபர் 24,965 ரூபாய், உருளையன்பேட்டை சேர்ந்த பெண் 7,000 ரூபாய், அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபர் 1,350 ரூபாய் என மொத்தம் 1,59,115 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஜனவரி 20ஆம் தேதி பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா ஜனவரி 20ஆம் தேதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அரங்கில் நடைபெறுகிறது. விழாவிற்கு ஜிப்மர் தலைவர் டாக்டர் சித்ரா சர்க்கார் தலைமை தாங்குகிறார். மத்திய சுகாதாரத்துறை இணை மந்திரி அனுப்பிரியா பட்டேல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றுகின்றார். இவ்விழாவில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி, வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி நிறுவனம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். மேலும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு 180 பதக்கங்கள் மற்றும் நிதி விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் 83 இளநிலை, 90 முதுநிலை மற்றும் 7 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாணவர்கள் தங்களது பாடப்பிரிவுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றதற்காக விருது பெறுகின்றனர். இந்த தகவலை ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய பேருந்து நிலையத்தில் 34 கடைகளுக்கு ஏலம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29.5 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது. மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையம் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. ஆனால் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள கடைகள் கடந்த 8 மாதமாக திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இங்கு 31 கடைகள், உணவகம், 2 பழசாறு கடைகள் என 34 கடைகள் உள்ளது. அங்கு ஏற்கனவே கடை நடத்தி வந்த 16 பேருக்கும் கடைகளை முன்னதாக ஒதுக்கி மீதமுள்ள 15 கடைகளை பொது ஏலத்தில் விட முடிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதிய பேருந்து நிலையத்தின் 34 கடைகளையும் பொது ஏலத்தில் விட வேண்டும் என்றும் அதிக தொகைக்கு ஏலம் கேட்பவர்களுக்கு கடையை ஒதுக்க உத்தரவிட்டது. இதனை அடுத்து ஓராண்டு காலத்திற்கு உரிமை கட்டணம் செலுத்தி கடைகளை நடத்த ஏல அறிவிப்பை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ளார். இதன்படி வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி ஏல அறிவிப்பை தொடர்ந்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் எனவும் முன்வைப்பு தொகையுடன் சேர்த்து ஏல விண்ணப்பத்தினை பிப்ரவரி 5ஆம் தேதி மாலை 3:30 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏலம் நடைபெறுவதாகவும் மின்னணு ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய் முதல் முன் வைப்பு தொகை புதுச்சேரி நகராட்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நகர கிளையில் ஆணையர் நகராட்சி என்ற பெயரில் செலுத்தி இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்காக நிதி அமைச்சகம் புதிய சம்பள கணக்கு தொகுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் நிதி பாதுகாப்பு மற்றும் வங்கி சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை புதிய சம்பள கணக்கு தொகுப்பு 2026 ஜனவரி 14ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் குறித்த விரிவான தகவல்கள் அடங்கிய கடிதத்தை நிதி சேவைத்துறை செயலாளர் நாகராஜ் அனைத்து அமைச்சகங்களுக்கும் அனுப்பியுள்ளார். மேலும் இத்திட்டத்தை இந்தியாவின் 12 பொதுத்துறை வங்கிகளும் இணைந்து உருவாக்கியுள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் வங்கி சேவைகள், குறைந்தபட்ச இருப்புத் தொகை, தேவையில்லாத சம்பள கணக்கு, இலவச RTGS, NEFT, UPI மற்றும் செக்புக் வசதிகள், வீடு, கல்வி, வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கு குறைந்த வட்டி விகிதம் மற்றும் கடன் பரிசீலனை,
கட்டண தள்ளுபடி மற்றும் காப்பீடு வசதிகளான தனிநபர் விபத்து காப்பீடு, விமான விபத்து காப்பீடு, முழு மற்றும் பகுதி ஊனத்திற்கான காப்பீடு, ஆயுள் காப்பீடு, வாடகையில் தள்ளுபடி, டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளில் கூடுதல் சலுகைகள் மற்றும் குடும்பத்தினருக்கான விரிவான மருத்துவ காப்பீடு மட்டுமின்றி மத்திய அரசு ஊழியர்கள் தங்களுக்கு விருப்பமான 12 பொதுத்துறை வங்கிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து இத்திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கலாம் எனவும், இதற்காக ஒவ்வொரு அமைச்சகம் மற்றும் அரசு அலுவலக வளாகங்களிலேயே வங்கிகள் மூலம் நேரடி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும், இது குறித்த கூடுதல் விவரங்களை நிதி சேவைகள் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் https:/financialservice.government.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என இந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நிதி சேவைகள் துறை அதிகாரப்பூர்வ இணையதளமான https:/financialservice.government.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என இந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,355 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,150 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.